உன்னை லவ் பண்ற அளவுக்கு அவங்களோட பழக வேண்டியது, அப்புறம் தாலி கட்ட வேண்டியது, அப்புறம் டார்ச்சர் பண்ண வேண்டியது, இதான ஒரு ஸ்டைல். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அட பாவி, எனக்கு அப்படி எந்த ஸ்டைலும் கிடையாதுடா. நாள பாரு, இப்ப அம்மா கோச்சிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. டேய், நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போனோம்ல, யாருடா என்ன திட்டி அவமானப்படுத்துறது? உங்க அம்மா தானே? அம்மா திட்டுவாங்க, கொட்டுவாங்க, கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதான் ஏன்? ஏன்னா அவங்க ஒரு டீச்சர். நீ டீச்சரா? சொல்லு சித்தி, நீ டீச்சரா? அப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நான் என்னைக்காவது அம்மா என்ன ஸ்கூல்ல திட்டுறாங்க, கொட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா? இல்ல. அப்ப நீ ஏன் புகார் பண்ற? சின்ன புள்ளத்தனமா, இம்மெச்சூர் பாய். யாரு? நானு. ஆமா, நீதான். அந்த வாசுகி ஆண்டி உனக்கு என்னென்னலாம் பேட் திங்ஸ் பண்ணிருக்கு. உன்னை குடிகாரனா மாட்டுச்சு, என்ன ஆசிரமத்துல சேர்த்துச்சு, கண்மணி அம்மாவை அடிக்கடி அழ வைக்குது, எப்ப பார்த்தாலும் என் பாரு கூட சண்டை போடுது. அதுக்கிட்ட போய் நீ காஃபி வாங்கி குடிச்சிருக்க, வெக்கமால? என்னடா எங்க அப்பாவை விட மோசமா திட்டுற? ஐ அம் நாட் யுவர் பப்பா, ஐ அம் பப்பு. நீ ஏன் சித்தப்பு? நான் அப்படிதான் திட்டுவேன். நீ ஏன் காஃபி வாங்கி குடிச்ச? அது கண்மணி மேல இருக்கிற கோவத்துல காஃபி வாங்கி நான் அப்படியே அதான் நான் குடிக்கலையே, அதான் தூக்கி ஊத்திட்டேனே. என்ன திட்டாத. அப்ப கிளம்பு. எங்க? எங்கயா? நேரா தாத்தா வீட்டுக்கு போ, அம்மா அங்க இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வா. நல்ல காஃபி வேணுமா வேணாமா? எனக்கு நல்ல காஃபி வேணும் தான். ஆனா கண்மணிக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. அவங்க அப்பா உனக்கு எதுவுமே பண்ணல, அவர் தான் வந்து சண்டை போட்டாரு. பதிலுக்கு நானும் கோவப்பட்டேன். அதுல டென்ஷன் ஆகி அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? ஆனா இந்த கண்மணி என் சைடு பேசாம அவங்க அப்பா பக்கம் போயிட்டா. என்னதான் குற்றம் சொல்றா? நான் எப்படி இதை பொறுத்துக்க முடியும்? அவளுக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கு. சித்தப்பே, எலுமிச்சை பழம் என்ன கலர்? மஞ்சள் கலர். ஆனா அந்த எலுமிச்சை பழத்தை புளிஞ்சா அதுல இருந்து வர ஜூஸ் வெள்ளை கலரா இருக்குது. முட்டை என்ன கலர்? அது வெள்ளை கலர். ஆனா முட்டை உடைச்சா அதுக்குள்ள இருக்கிற கரு மஞ்சளா இருக்குது. வெளிய மஞ்சளா இருந்தா உள்ள வெள்ளையா இருக்கு, வெளிய வெள்ளையா இருந்தா உள்ள மஞ்சளா இருக்கு. அதனால அது போலதான் கண்மணி அம்மா. வெளிய பார்க்க கோவமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள உன் மேல அவ்வளவு லவ் சித்தப்பு. வெளியே தெரியறத வச்சு உள்ளேயும் அப்படிதான் இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணாத சித்தப்பு. டேய், நீ முதல்ல வெளியில கிளம்பு. வாட்? நீ கண்டதையும் பேசி என்ன ஓவரா கன்ஃபியூஸ் பண்ற. எனக்கு எப்பவுமே மத்தவங்களை விட சுயமரியாதை தன்மானம்லாம் 100 கிராம் ஜாஸ்தி. அவ ஹாஸ்பிட்டல்ல என்ன இன்சல்ட் பண்ணதை என்னால மறக்க முடியாது, அதுவும் அந்த கணேசன் முன்னாடி. சித்தப்பே, நான் என்ன சொல்ல நீ வரேன்னா, ஒன்னும் சொல்ல தேவையில்ல. உன்னை பேச விட்டா நீ ஆளைய மாத்திருவ. நீ வெளியில போ 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 போ. சித்தப்பே, என் டி-ஷர்ட் மேல கை வச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. சரிதான், போடா போய் படிக்கிற வேலையை பாருடா. ஃபர்ஸ்ட் 1 to 10 கரெக்ட்டா சொல்லு. 1 to 10 இல்ல, 1 2 3 4 5 6 7 8 9 10. போ, கரெக்ட்டா அது மேக்ஸ் புக்ல இருக்கும், போய் படி போ. அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இவனை சமாளிக்கிறது பெரும் பாடா இருக்க. பாரு, என்ன பண்ற? மத்தியானத்துக்கு சமைக்க போறேன் பப்பு. ஆனா சமைக்கிறதுக்கு எனக்கு மூடே இல்ல. நான் இன்னைக்கு லஞ்ச் பண்ணல. ஏன் பாரு, அப்படிலாம் அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் பண்ணக்கூடாது. நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அப்படி இல்ல பப்பு, இந்த வருண் பையன் அவனுக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தியா? காஃபி குடுக்கலனா அவன் போய் கண்மணிய கூட்டிட்டு வருவான்னு பிளான் பண்ணா, அவன் அந்த வாசுகி கையால காஃபி வாங்கி குடிச்சிட்டு சூப்பர்னு வேற சொல்லிட்டு போறான். நான் நோட் பண்ணிட்டேன் பாரு. அந்த வாசுகி வருணுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கா. கண்மணிய அழ வைக்கிறா, என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எக்ஸாக்ட்லி மை சேம் ஃபீலிங் பாரு. வருண் கண்மணியை பிரிச்சு காட்டுறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் விடுறா பப்பு. ரொம்ப கெட்ட பொண்ணு இந்த வாசுகி.
சின்ன வயசுல அவளுக்கு நன்றின்னு எழுத கத்து கொடுத்தா அவ பன்றின்னு எழுதுவா. அவ கேரக்டர் அப்படிதான் மாறப்போகுதுன்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. அவளுக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. நன்றிங்கிற வார்த்தையே அவ வாயில வராது. அவ கையால என் புள்ள காஃபி வாங்கி குடிச்சிட்டானே, எனக்கு அப்படியே அழுகழுகையா வருது. வருத்தப்படாத பாரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? ம், சித்தப்பு அந்த காஃபி வாங்கிட்டு ரூமுக்கு போச்சுல, ஆனா குடிக்கல. ஆ? ஏன்? அந்த காஃபிய வாயில வைக்க முடியல, தூத்துன்னு துப்பி சிங்க்ல ஊத்திருச்சு. ஆ? ஆ? நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? ஆ, இங்க சூப்பர்னு சொன்னானே. உன்னை உசு பெத்த போய் சொன்னாரு பாரு. ம், எங்க குடு 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 குடு. ஆ, வாசுகி கையால வருண் காஃபி குடிக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அவ ஏன் புள்ள. சித்தப்பே புத்திசாலி. ம், இருந்தாலும் அவன் ஏன் புள்ளதான். ஆனா நம்ம வழியில சித்தப்பு சிக்க மாட்டுதே பாரு. ஏன்? நான் எவ்வளவோ எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கண்மணிம்மா நல்லவங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வா சித்தப்புன்னு சோப்பு போட்டு பார்த்தேன். அப்புறம் சோப்பு தான் கரைஞ்சது. சித்தப்பு மனசு கரையில என்னை வெளியே புடிச்சு தள்ளி கதவை சாத்திருச்சு பாரு. ம், அப்படியா விஷயம்? ஏன் ஆள் மேலேயே கைய வச்சுட்டானா? அவனை என்ன பண்றேன்னு பாரு. விடு பாரு, ஆ, சித்தப்புவ நான் அப்புறமா என் ஸ்டைல டீல் பண்ணிக்கிறேன். இப்ப நீ தான் போய் கண்மணி அம்மாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அது வந்து நான் எப்படிடா? எனக்கு கண்மணி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. பப்பு, அவங்க கையால சாப்பிடணும் போல இருக்கு. அவங்க இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல பாரு. ஏய் அழாத பப்பு. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் உடம்புல இருந்து ஒரு பாட்டில் ரத்தம் சுண்டுனதுக்கு சமம். அப்ப நீ போய் கண்மணி அம்மா கூட்டிட்டு வரியா பாரு? ஆ? சரிடா, நான் போக வேணா. இந்த வருணை எப்படியாவது அனுப்பலான்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, கோழி கத்துனா என்ன குஞ்சு கத்துனா என்ன, பொழுது விடிஞ்சா எனக்கு சரிதான். அதனால கண்மணியை இங்க வர வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐ லவ் யூ பாரு. ஆஹா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்வீட்னா பேர புள்ளையோட முத்தம் தான். அப்ப இன்னொன்னு குடுக்கலாமா? குடுக்கலாமே. ஆ. ம்ம். ஆ, இது போதும் பப்பு. கண்மணிய வர வைக்கிற அளவுக்கு இந்த உடம்புல இப்போ தெம்பு வந்துருச்சு. ஆ, இப்பவே அவகிட்ட நான் போன்ல பேசுறேன். ம்? தேங்க்ஸ் பாரு. ம். ம்? ஆ, அப்பா இந்தாங்கப்பா. என்னம்மா இது? காஃபி இந்த கலர்ல இருக்கு. இது காஃபி இல்லப்பா, மாதுளம் ஜூஸ். காஃபி எங்கம்மா? அப்பா இனிமே காஃபி டீ எல்லாம் கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, மாதுளம் ஜூஸ் நல்லது. அதெல்லாம் சரிம்மா. ஆனா காஃபி டீ அடிக்கடி குடிச்சு பழகி போச்சுமா. அது எப்படிமா திடீர்னு விடுறது? அதெல்லாம் கிடையாது, இனிமே டெய்லி உங்களுக்கு ஜூஸ் தான். அம்மாடி, காஃபி குடிக்கலனா ஒரு உயிர் நண்பனை பார்க்காம மிஸ் பண்ண மாதிரி இருக்குமா. என் பாக்கெட்ல வேணா கை வச்சு பணத்தை எடுத்துக்கோ, ஆனா காஃபில கை வைக்காதம்மா. அப்பா சொல்றது கேளுங்கப்பா, அடம் பிடிக்காதீங்க. அம்மாடி, காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. காஃபி குடிக்கிறவங்கல்ல ரெண்டு ரகம் இருக்காங்க. சில பேரு தூக்கம் கலையறதுக்காக காஃபி குடிக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி ரெண்டாவது ரகம் இருக்காங்களே, காஃபி குடிக்கிறதுக்குன்னே தூக்கத்தை கலைக்கிற ரகம். என்ன சிரிக்கிற? எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். என்னம்மா கண் கலங்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரி சரி விடு, எதுக்கு வம்பு, நான் ஜூஸே குடிச்சிடுறேன். அப்பா அத்தைதான் கூப்பிடுறாங்க. அம்மா, ஏதோ நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல போட்டு பேசுமா. ம். சொல்லுங்க அத்தை.
கண்மணி, ஆ, உங்க 2 பேர்கிட்டயும் நேரடியா வந்து பேசணும்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் பொறுமை இல்ல, அதான் ஃபோன் பண்ணேன். ஏமா, வருண் விஷயத்துல ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க? நான் வேற என்ன அத்தை பண்ணட்டும்? எங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சட்டையை புடிச்சு தள்ளி விட்டு இவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இதுக்கெல்லாம் யார் அத்தை காரணம்? இங்க பாரு, ஒரு சண்டையை இழுக்கணும்னா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போலாம். முடிக்கணும்னா எங்கேயாவது ஒரு முடிச்ச போட்டு சட்டுன்னு நிறுத்திடலாம். அவர் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அத்தை. இனிமே மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு அவர் உத்தரவாதம் கொடுக்கணும். சும்மா இருக்கப்பா, இல்லனா என் மனசு சமாதானம் ஆகாது. ஆமா, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல. தப்பு என் பேர்லயே இருக்குமா? மாப்பிள்ள சட்டையை பிடிச்சது ஏன் தப்பு? இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதம்மா. இல்லப்பா, அவர் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, ஏமா, அவ மன்னிப்பு கேக்குறதுக்காக தானே உன்னை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். நீ அவன் மன்னிப்பையும் ஏத்துக்கல, உன் அப்பாவையும் பார்க்க விடல. இப்ப அவரு டிஸ்சார்ஜ் ஆனதும் நீ இங்க வராம உன் அப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. இப்படியே நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது? நீ இந்த குடும்பத்துக்கு எப்ப ஒரு வாரிச பெத்து கொடுக்கறது? தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா. இத பாருமா, வீடு தீப்பத்தி எரியும் போது இவ டீ போட்டு கொடுக்க சொல்றாளே அப்படின்னு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் அப்படிதான் கேட்பேன். ஏன்னா நான் உன் மாமியார். ஞாபகம் இருக்கா? நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அதுவும் பூமி போட்டோக்கு முன்னாடி. அத்தை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அப்பா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. அவரை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். இல்ல, அதெல்லாம் வேணாம். என்ன நானே பாத்துப்பேன். அவ சொல்றது போயுமா? சும்மா இருக்கப்பா கொஞ்சம். உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு தான் அங்க பிச்சுமணி இருக்கால்ல. ஆமா ஆமா, அதான் உண்மை. பிச்சு பண்ணிருக்கா. கண்மணி, நீ கிளம்புமா. அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அத்தை, நான் போயிட்டேன்னா அவர் ஜாலியா இஷ்டத்துக்கு காஃபி குடிக்கலான்னு பிளான் போட்டிருக்காரு. பாருங்க சம்பந்தியம்மா, உங்க வீட்டுக்கு போக சொல்லி தாமா கட்டாயப்படுத்திட்டு இருக்கேன். காபி சாப்பிடுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்க சொல்லி என் வாயை அடைக்கிறாமா. சும்மா இருக்கப்பா. ஐயோ அத்தை, இவர் சும்மா சொல்றாரு. அம்மா இருமா. இருங்கப்பா, நான் பேசுறேன். இத பாரு, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீ எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. உடனே கிளம்பி இங்க வா. போமா. கண்மணி, பிரச்சனையை கண்டு பயந்து வாழ்றது பிரச்சனையே தீக்காது. அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பாக்கணும். ஐயோ அத்தை, இங்க பாருமா, உன் அப்பா கிட்ட என் பையன் நடந்துகிட்ட விதம் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். சம்பந்தி கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அத அவன் செய்வான், நான் செய்ய வைப்பேன். அதுக்காக நீ வீட்டுக்கு வராமல்லாம் இருக்க கூடாதுமா. இத பாருமா, உடனே கிளம்பி வந்துரு. இல்ல என்ன அத்தை, நீங்க உரிமையோட வந்து உன்னை வாடின்னு என்னால இழுத்துட்டு வர முடியும். வருண் உன் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட வந்ததே பாதி மன்னிப்பு கேக்குறதுக்கு சமம். பாதி மன்னிப்பெல்லாம் பத்தாது அத்தை. ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை வச்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா. அத்தை, ஹாஸ்பிட்டல்ல நடந்தது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல அன்னைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நினைச்சாலும் அவர் பேசின வார்த்தை என் நெஞ்சு அறுக்குது. நானும் ஒரு மனுஷி தானே, எனக்குன்னு உணர்ச்சிகள் சுயமரியாதைன்னு எதுவுமே கிடையாதா? சம்பந்தியம்மா, இது வேற பிரச்சனை போல இருக்கு. என்ன நடந்தது கண்மணி? கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு காரணம் ஒரு பாம்பு. அன்னைக்கு காலையில கோவிலுக்கு கிளம்புறதுக்காக குளிக்கலான்னு பாத்ரூமுக்கு போனேன். கிருஷ்ணா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கண்மணி, என்னாச்சு? கண்மணி, என்னாச்சு? கண்மணி, என்னாச்சு? கண்மணி, என்னாச்சு? கண்மணி, என்னாச்சு? சொல்லு கண்மணி. ஆனா என்னது?
என்ன கண்மணி இந்த நேரத்துல எதுக்கு பாபா பிளாக் ஷிப் பாடுற? சரி என்னாச்சு சொல்லு. என்னது பாபானா பாத்ரூமா? அப்புறம் பாத்ரூம்ல என்ன பாப்பா பாமா பாம்பு. என்னது பாம்பா? ஒரு நிமிஷம் என்ன உளற நீ? ஐயோ பாத்ரூம்ல பாம்பு இருக்கு. பாம்பு பாத்ரூம்ல. பாம்பா? எனக்கு பாம்பால கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. யாராவது வாங்க. யாரும் வர மாட்டாங்க. என்ன விடு, நான் பாம்பு போய் அடிக்க ட்ரை பண்றேன். வேணாம் கிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் ப்ளீஸ். ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, ஃபயர் சர்வீஸ் வர்ற வரைக்கும் பாம்பு அங்கேவா இருக்கும்? இல்ல ரூம்குள்ள வந்துரும். என்ன விடு, நான் ஏதாவது பண்றேன். என்ன விடு. ரூம்குள்ள வந்து என்ன ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏய், ரூம்குள்ள வராம தடுக்க தானே நான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீ என்ன விட்டாதான் என்ன விடு. பாம்பு உங்களை ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா? இல்ல என்ன விடு கண்மணி, நான் போறேன். என்ன விடு, என்ன விடு. ஐயோ, நீங்க தான் என்ன புடிச்சிட்டு இருக்கீங்க. நான் போறேன். பாம்பை பிடிக்க நான் போறேன். கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. அந்த பாம்பு எங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது. பாம்பு உள்ள, நான் உள்ள போறேன். கிருஷ்ணா பாத்து. கிருஷ்ணா பத்ரு. சரி கிருஷ்ணா பாத்து, ஏதாவது பண்ணிட போகுது. பாத்துக்கிறேன். கேர்ஃபுல். ஐயோ கடவுளே. திரும்ப அட்டாக் பண்ணிருச்சுனா? கிருஷ்ணா பாம்பு, பொம்மை பாம்பு. பொம்மையா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் பாம்பு பாம்பு தானே. எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. நம்ம பிளான் செம்மையா இருக்கும் தம்பி. கிருஷ்ணா, கண்மணி, பயமா இருக்கு. ஒரு நிமிஷம். வா இங்க வா. கையை விடு, ஒரு நிமிஷம். இத நீதான் பாத்ரூம்குள்ள போட்டியா? என்னது, நானா? இத நான் போடல. என்ன கட்டுப்பிடிக்கணுங்கிறதுக்காக இத வேணும்னே பாத்ரூம்குள்ள போட்டியா? என்ன சொல்றீங்க கிருஷ்ணா? பொம்மை பாம்ப பாத்ரூம்குள்ள போட்டுட்டு நெஜ பாம்புன்னு டிராமா பண்ணி என்ன பாஞ்சு கட்டி பிடிக்கிற. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ற கண்மணி? ஐயோ, என்ன கிருஷ்ணா இப்படி இல்ல பேசுறீங்க? நான் எந்த டிராமாவும் பண்ணல. அப்புறம் உன்னை தவிர வேற யாரு நம்ம பாத்ரூம்குள்ள வருவாங்க இப்படி பொம்மை பாம்ப போடுவாங்க? என்ன உன் பிளான்? கிருஷ்ணா, அப்புறம் ஏன் இப்படி இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிற? உன் எதிர்பார்ப்பு என்ன? போதும், நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.